பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சமீபத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இதுல மகாநதி சீரியல்ல குமரன் கேரக்டர்ல நடிச்சிட்டு வர கமருதீன் கண்டஸ்டன்டா கலந்திருக்காருன்னு உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மகாநதி சீரியல் மூலமா இவருக்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்கிறதால, இவர் மேல மக்கள் மத்தியில நெறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா கமருதீன் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே எல்லார் கூடயும் சண்டை போடுறது, அடிக்கடி ரொம்ப கோவப்படுறது, டபுள் மீனிங்ல ஆபாசமா பேசுறதுன்னு பல விஷயங்கள பண்ணிட்டு வராரு. அதுலயும் முக்கியமா இவரும் பார்வதியும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி டபுள் மீனிங்ல ரொம்ப ஆபாசமா பேசினதும், இவர் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் பிரதீபா பத்தி பேசினதும் இவருக்கு நெறைய கெட்ட பேர வாங்கி குடுத்திருக்கு. சோசியல் மீடியால நெட்டிசன்கள் பலரும் கமருதீனோட செயல்கள பயங்கரமா விமர்சிச்சுட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில மகாநதி சீரியல்ல கமருதீனுக்கு பேரா இப்ப கங்கா கேரக்டர்ல நடிச்சிட்டு வர்ற தாரணி ஒரு பழைய இன்டர்வியூல கமருதீனோட கேரக்டர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இன்டர்வியூ தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல தாரணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ருதீன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்போதும் துருதுருன்னு ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. ஃப்ரீ டைம்ல நாங்க எல்லாரும் டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்போம். ஆனா கம்ருதீன் பாத்தீங்கன்னா, உடற்பயிற்சி பண்றது, பாட்டு போட்டு வைப் பண்றதுன்னு ஏதாவது பண்ணிட்டு சுறுசுறுப்பாவே இருப்பாரு. ரொம்ப ஹைப்பர் அவரு. செமையா சேட்ட பண்ணிட்டு இருப்பாருன்னு தாரணி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் லான்ச் எபிசோட்ல கம்ருதீனோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, கம்ருதீன் எப்போதும் செமையா வைப் பண்ணி ஜாலியா இருப்பாருன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப தாரணியும் இதே தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பிக் பாஸ் வீட்ல கமருதீன் இதுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிறதால, தாரணியோட இந்த இன்டர்வியூவோட கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர், "நீங்க கமருதீன் செம்ம ஜாலி டைப்ன்னு சொல்றீங்க. ஆனா அவரு பிக் பாஸ்ல வேற மாதிரி இருக்காரேன்னு" சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல கமருதீனோட செயல்கள் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.